Hey guys, இன்னைக்கு நாம ரொம்ப ஈஸியா டேஸ்டான பிரெட் சாண்ட்விச் தான் பார்க்க போறோம். 10 மினிட்ஸ்ல இது செஞ்சிரலாம். இது ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரெட் சாண்ட்விச் செய்யறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் 3 கேப்சிகம் எடுத்துர்க்கேன். 3 கலர்ல ரெட், green, yellow. 3 கேப்சிகமும் ஃபுல்லா போடல. 3மே நான் half ஆஃப் தான் சேர்த்திருக்கேன். நான் 2 பேருக்கு செய்ய போறேன். அதனால கொஞ்சமா தான் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. இனி பிரெட் எடுத்துக்கலாம். சென்டர்ல இருக்கிற பிரெட்டை மட்டும் ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டர்ல இருக்கிற பிரெட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சிரலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இனி ஒரு பவுல்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம் சேர்த்திடலாம். yellow, red, green கட் பண்ணியிருக்க கேப்சிகம் எல்லாம் ஒண்ணா சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நான் 3 முட்டை சேர்த்திருக்கேன். 3 இல்லனா 4 முட்டை சேர்த்திக்கோங்க. கேப்சிகம், எக், சால்ட் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இனி ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்திக்கோங்க. இனி கட் பண்ணி வச்சிருக்க பிரெட்டை சேர்த்திடலாம். சென்டர்ல ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற கேப்ல தான் நாம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க எக்கை ஊத்த போறோம். வெளியே எங்கேயும் சிந்தாம சென்டர்ல மட்டும் முட்டைய ஊத்திடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. முட்டை ஊத்துனதுக்கு அப்புறம் முட்டைக்கு மேலே ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற பர்கர் சீஸ் வைக்கணும். கடையில் பர்கர் சீஸ்னு வாங்க கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பர்கர் சீஸ் வைக்கிறனால ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஸ்கொயர் ஷேப் ப்ரெட்டை சீஸ் மேலே வச்சுருங்க. கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணிங்க. ஹார்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீஸு எக் எல்லாம் வெளியே வந்துடும். ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த சைடு திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கம் ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆகட்டும். 2 பக்கம் நல்லா கருகிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10 மினிட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிட தோணும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கிற சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இது நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.